بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய கடமையாக்கப்பட்ட ஃபர்லான இந்த ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எண்ணங்கள் இருக்கும். கணிதத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்கள் படைத்த அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், படைத்த அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடக்க வேண்டும், படைத்த அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார். ஒரு மனிதனின் உண்மையுடைய வாழ்க்கையிலும் மறுமையிலும் படைத்தவனுடைய விருப்பத்திற்குரிய அடியானாக மாற வேண்டும் என்றால் அவன் தன் வாழ்வில் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்று அடிபணிந்து நடப்பதன் மூலமாக மட்டுமே தான் இம்மை மறுமையுடைய வாழ்க்கையில் படைத்தவனுடைய பொருத்தத்தையும் படைத்தவனுடைய திருப்தியையும் மன்னிப்பையும் நாளை வரவில் சொர்க்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அல்லாஹ்வை நேசிப்பதற்குரிய வழிமுறையை அவருடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார்: குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீர் இந்த மக்களிடத்திலே கூறுகிறார்கள். குல் என்று சொன்னால் நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், அல்லாஹ் மீது பாசம் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு உண்மையான தன்மையை வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்றால், உங்களுடைய விருப்பம் படைத்த அல்லாஹ்வின் மீது இருக்கிறது என்பதை நிலைநாட்ட விரும்புகின்ற ஒவ்வொரு அடியார்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அல்லாஹ்வுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். ஃபத்தபிஊனி, நபியே, என்னை இவர்கள் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய சொன்ன அமலை ஒரு அடியார் செய்வான் என்றால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய மஹப்பத்தினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா கூட்டுகின்றார். நபியே, மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்கள் நபியை பின்பற்ற வேண்டும், நபி சொன்னதை செய்ய வேண்டும், நபி வழிகாட்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி சொன்னதை செய்வதன் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மஹப்பத்தை பெறுவதற்கான பாதை என்ன, அமல் என்ன, எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும்
என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்கும் அல்லாஹ், அல்லாஹ்வே அதற்கு பதில் கொடுக்கின்றான், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அல்லாஹ் உங்களை நேசிக்கணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை செய்யுங்கள். நபி சொன்னதை செய்தால் உங்களுக்கு மஹப்பத் கிடைக்கும். நபி சொல்லாததை செய்தால் மறுமையில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக உணர்த்துகிறான். அல்லாஹ்வுடைய மஹப்பத் வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வயஃபிரு லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு பாதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை செய்வதுதான். இதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்துகின்றார். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அடியார்கள் மீது இரக்க குணமுடையவன். அல்லாஹ் தஆலா மனிதர்களை மன்னிக்கக்கூடியவன், அவர் அடியார்கள் மீது கருணை காட்டக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லஅ வுதுஅன், உலு அழகான முறையில் செய்தார்கள். فجعل يوم واصحابه يتمسحون بوضوئه. அல்லாஹ்வுடைய உலு செய்யும் பொழுது சுட்டுகின்ற நீரை சஹாபாக்கள் எடுத்து முகத்தில் பூசிக்கொண்டார். இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மா யஹ்மிலுக்கும் ஹாதா, எதற்காக இவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது தோழர்கள் சொன்னார்கள், ஃபத்துல்லாஹ் வ ரசூலுஹு, நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த நீரை பூசிக்கொள்கிறோம் என்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைஸஹாகலா, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதனுடைய அடையாளம் இவ்வாறல்ல. நீங்கள் நபியை நேசிப்பதை வெளிப்படுத்த விரும்பினால், நீங்கள் நபியை நேசிப்பதாக இருந்தால் ஃபல்யுஹத்திஸுல் ஹதீஸ இதா ஹத்தஸ, நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்க. ஒரு அடியார் உலகத்தில் உண்மையை பேசுறார், பொய் பேசல, பேசுற பேச்சு உண்மையாக இருக்குமே என்றால் அவர் நபியை நேசித்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு அடியான் பேசுகின்ற பேச்சில் உண்மையாளராக இருக்கான் என்றால் அது எல்லா நாளும் நடக்கும், எல்லா நேரமும் நடக்கும். உண்மை பேசக்கூடிய அடியான் அல்லாஹ்வை நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதனுடைய அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததனுடைய அடையாளம். அதே போன்று ஃபல்யுஅத்தில் அமானத்தஹு இதா துமின, ஒரு அடியானிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட ஒன்றை அந்த அமானிதத்தை முறையாக நிறைவேற்றி விடுவான் என்றால் அவன் நபியை நேசித்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபியை நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள். உங்களிடத்தில் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்தை முறையாக நிறைவேற்றுங்கள். இதுதான் நபியை நேசிப்பதனுடைய அடையாளம், நபியினுடைய மஹப்பத்தை காட்டுவதனுடைய அடையாளம் என்றார்கள். அடுத்து சொன்னார்கள், உங்களுடைய அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடப்பது நபியை நேசிப்பதனுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய மஹப்பத் ஏதோ ஒரு மாதத்திற்கு சொல்லவில்லை, ஒவ்வொரு நாளும் நபியினுடைய நேசத்தை நிலைநாட்ட விரும்புகின்ற ஒவ்வொரு அடியார்களும் பேசினால் உண்மையை பேசுவார். உண்மை யார் பேசுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். எவர் ஒருவர் தன் அமானிதத்தை முறையாக பாதுகாத்து நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். எவர் ஒருவர் தன் அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய
நேசிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும், அன்றாடம் இருக்க வேண்டும், உயிர் இருக்கின்ற வரை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் வரவில்லை என்றால் நபியை நாம் நேசிப்பவருடைய அடையாளம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதனுடைய அடையாளம், நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள், சத்தியத்தை பேசுங்கள், சரியானதை பேசுங்கள், நீதியை பேசுங்கள், நேர்மையை பேசுங்கள், நீங்கள் கொடுக்கப்பட்ட அமானிதத்தை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். இது நபியினுடைய நேசத்தினுடைய அடையாளம். இதைத்தான் இந்த உம்மத் பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை அழகிய குணமுடையவர்களாக, அழகிய பண்புடையவர்களாக, நபியினுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு முறை ஒரு நபியோட அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மத்தா ஸாஆ, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா அஅத்தலஹா, அந்த மறுமை நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? மறுமையை ஒரு அடியான் எதிர்பார்ப்பதாக இருந்தால் இம்மையில் இபாதத் வேணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சியது வேணும், இறையச்சம் வேணும், தொழுகை வேண்டும், நோன்பு வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய வாழ்க்கை இருக்க வேண்டும். இபாதத் இருக்கிறதா என்று என்ன அமல் செய்து வைத்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது அந்த தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமான இபாதத்துக்களை செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை கூறினால் அதை நான் பின்பற்றுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிகாட்டினார்களோ அதை நான் செய்வேன். என்னுடைய மஹப்பத் இதுதான், இவர்களை நேசிப்பதுதான், இவர்கள் சொன்னதை செய்வதுதான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் மர்உ மன் மஹப்பத, நீங்கள் அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சாலிஹான நல் அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அன்றாட தஸ்பீஹ்களை, தஸ்கீர்களை, ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் பரலான தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓதுகிறார், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று கூறுகிறார், பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னால் குஃபிர லஹு, அவருடைய பாவம் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அன்றாட வாழ்க்கையில் இதை நாம் செய்வதன் மூலமாக நபியை நேசித்தவர்களாகவும், அல்லாஹ் தஆலா கடல் நுரை அளவுக்கு பாவம் இருந்தால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதனுடைய அடையாளம் நாம் அன்றாட வாழ்க்கையில் பேசுகின்ற பேச்சு உண்மை பேச்சாக இருக்க வேண்டும், அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், அண்டை வீட்டார்கள் அழகிய முறையில் நடக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய இந்த பிரார்த்தனைகள், துஆக்கள், தஸ்பீஹ்கள் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இவைகளை கடைபிடிக்காதவரை நபியினுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நபியினுடைய நேசத்தை பெறுவதற்கு பாதை நபி சொன்னதை செய்வதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இந்த உம்மத்தில் உள்ள ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியார்களும் தன் வாழ்வில் நபியினுடைய பாசத்தை, நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு வழி நபி சொன்னதை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள்வானாக. ஆமீன். வா தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.